Hi friends, welcome to Relaxed Recipes. இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம். இந்த ஊறுகாய்க்கு மாங்காயை தோலோடு தான் வெட்டிக்கணும். நல்லா கழுவிட்டு நல்ல பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாங்காவை அரிஞ்சு எடுத்துக்கணும். இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு ஃப்ளேவருக்கு தான். கல்யாண வீட்டில் இந்த மாதிரி சேர்த்துப்பாங்க. ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறோம். மாங்காவோட அளவை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை வெறும் பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. வெந்தயம் ரோஸ்ட் ஆகி நல்ல வாசம் வந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். வெந்தயத்தோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம திரிக்கையில் ரொம்ப நைஸாக பவுடர் ஆகாது. நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கல் உப்பு பெருங்காயத்தூளோடு சேர்த்து திரிச்சிக்கிட்டிங்கன்னா நைஸாக பவுடர் பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துப்போம். கல்யாண வீட்டில் வந்து ரிஃபைண்ட் ஆயில் நல்லெண்ணெய் ரெண்டையுமே கலந்து சேர்த்துக்குவாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சாக்கில் அடுப்பை அணைச்சிடணும். அடுப்பை அணைச்சிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான ஸ்டேஜுக்கு வரட்டும். ரொம்ப ஹாட்டாக இருக்கிற நம்ம மாங்காவை போட வேண்டாம், கொஞ்சம் சூடு குறையட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி ஊற வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதனால் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரமான மிளகாய்த்தூள்னால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருந்த வெந்தயம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். இது 1 அல்லது 2 நாளைக்கு தாங்க கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் கல்யாண ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.